ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஆட்டுக்காலை கடையிலே நமக்கு அதை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதில் கருப்பாக இருக்கும், அதை கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரலில் போட்டு இடித்து எடுத்துருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டும் உரலில் போட்டு இடித்து எடுத்துருக்கேன். அதாவது இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மிளகு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் 1 2 மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது அம்மிக்கல் இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் 1 2 கூட 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஆட்டுக்காலை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே இடித்து வச்ச வெங்காயமும் பூண்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து பச்சை மிளகாயும் நம்ம உடச்சி இதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன். இதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு ஜீரக பொடியும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு, தேவையான கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம வேணுனாக்கா அப்புறம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு ரொம்ப முக்கியம்னு கிடையாது. இப்போ அரிசியை கழுவி வச்சுட்டு நான் அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் நான் இதில் சேர்க்குறேன். பத்தாததுக்கு நம்ம நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் தண்ணி, ஒரு ஆட்டுக்காலுக்கு ஒரு ஆட்டோட கால் 4 காலுக்கு 3/4 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 7 to 8 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். இது நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிடும்போது ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் உள்ள ஹெல்த்தெல்லாம் நமக்கு ரொம்பவே நிறையா கிடைக்கும். அதில் உள்ள ஜூஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். நான் மதியம் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். இப்போ மூடி வச்சுட்டேன். ஒரு 8 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் எண்ணெயே விடலை. ஆனால் இது வதக்கிட்டும் செய்யலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டும் செய்யலாம். நான் உடனே சாப்பிட்றதுனால ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றதுனால நான் அப்படியே செஞ்சேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பச்சையாக போட்டு செய்யும்போது. இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த ஜூஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிச்சு. இதை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது முட்டி வலி, கால் வலி, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது செஞ்சு கொடுக்கும்போது. இதில் மல்லித்தலை தூவிட்டு நம்ம சேவ் பண்ணி ரசமாக குடிச்சிக்கலாம். இல்லைன்னா சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு. போன் நம்ம ரொம்ப வலுவாக இருக்கும். போன் நமக்கு ரொம்ப வலுவாக கிடைக்கும். முட்டி வலி கால் வலிலாம் வராது. ரொம்பவே ஸ்ட்ரென்த் இது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம இது மாதிரி செஞ்சு விட்லாம். ஓகே, தேங்க்யூ.